ஓகே, சூப்பரா சொன்னீங்க. சோ இப்போ இந்தியா டீமை பார்க்கும்போது அடிச்சா சிக்ஸரு, மற்ற டீமுக்கெல்லாம் கண்டிப்பா மிக்சரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ. சோ இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய வரலாறு நடந்தது என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகக்கோப்பை 2007 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோனி ஃபர்ஸ்ட் கப் அடிச்சு கொடுத்த அந்த T20 இன்னைக்கு பயங்கரமா மாறி இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் முறையும் ரோஹித் சர்மா, அதாவது தோனி முதல் ரோஹித் சர்மா வரை யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா, எந்தெந்த நாடெல்லாம் எத்தனை முறை வின் பண்ணியிருக்காங்க, சில நாடுகள்லாம் வின் பண்ணவே இல்லை அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து 2007 இந்தியா, நான் சொன்ன மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், திரும்ப ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா. லிவி திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் 2 முறை வாங்கியிருக்கு, இங்கிலாந்து 2 முறை வாங்கியிருக்கு, இந்தியா 2 முறை வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 1 முறை வாங்கியிருக்கு. இது தாண்டி வேற சவுத் ஆப்பிரிக்கா வரவே இல்லை உள்ள, நியூசிலாந்து வரவே இல்லை. ஸோ இது தாண்டி வேற எதுவும் வெயிட்டான டீம் இருக்காதோ? ஸோ கண்டிப்பா நீங்க இப்போ இந்த வின்னர்ஸ் டேபிள் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் தெரியுது. என்னன்னா இந்தியாவா இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸ். ஆனா நம்ம வெஸ்ட் இண்டீஸை பத்தி சொல்லி ஆகணும். இந்த 2 டைம் கப்பு வாங்கின டீம் மாதிரி இப்போ இருக்கானா? கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், பொலார்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்க்குறப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் புது டீமுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நியூசிலாண்டுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம T20 லீக் நம்ம அந்த 5 மேட்ச் சீரீஸ் ஆடும்போது நியூசிலாண்டோட இது நம்மளுக்கு கிளியர் கட்டா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா 200+ ஸ்கோர்ஸை வந்து அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறனால கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தடவை கப்பு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் பாத்தீங்கன்னா திரும்ப டிகாக், இந்த மாதிரி பிரவிஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க வந்து உள்ள கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்குறோம். ஸோ நம்ம இந்தியன் டீம்ல எப்படி 8 பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலையும் கிட்டத்தட்ட 8 வந்து பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஏன்னா மார்க்கோ ஜான்சன், கார்பன் போச் வரைக்கும் இவங்க எல்லாருமே பெரிய ஹிட்டர்ஸா இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த டேபிள் இந்த வருஷம் மாறுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா 100% நான் சொல்ல மாட்டேன், 50% வாய்ப்பு இருக்கதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியன் டீமுக்கு பேலன்ஸ் 50% நான் வந்து எப்பவுமே வச்சுட்டு இருக்கேன் இதுல. ஓகே அகிலன், முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த கேள்வி வந்து என்னன்னா, எல்லா ஊர்லயும், அதாவது எல்லா ஊர்லயும் இந்தியர்கள் இருப்பாங்க, அதாவது தமிழர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்தியர்கள் எல்லா ஊர்லயும் ஆடுறாங்க. நேத்து நான் USA மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், அதுலயும் பார்த்தா எல்லாமே இந்தியன்ஸ் உடைய நேமாவே இருக்கு. அப்படி பார்த்தா இந்த வேர்ல்டு கப்ல இந்தியன்ஸ் தான் எல்லா டீம்லயும் போய் விளையாடுறாங்களா? நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் இந்தியன் சொல்லி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தனால சொல்கிறேன். இந்த வேர்ல்டு கப்பில் மட்டுமே, அதாவது 2026 T20 வேர்ல்டு கப்பில் 20 டீம் ஆடுறாங்க. அதில் எல்லா நாட்டிலையும் அந்தந்த பிளேயர்ஸ் தான் 80-90% இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஆடுற பிளேயர்ஸில் 40 பிளேயர்ஸ் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, இங்கிருந்து போனவை அங்கே நின்று ஆடினவங்க தான் அதிகமாக இருக்காங்க. 40 பிளேயர் இந்த T20 வேர்ல்டு கப்பில் விளாட்றாங்க. குறிப்பாக பார்க்க போனால் அமெரிக்கா, கனடாவில் மட்டும் 22 பேர் இருக்காங்க. அதில் கனடாவில் 11 மொத்தமாகவே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து ஒரு டீம் இல்லை 3 டீமாக ஆடுறோம் இப்போ நம்ம சொல்ல போனால். ஏன்னா இந்தியன் டீம் ஒன்று இருக்குது, கனடாவில் ஆடுற கனடியன் டீமும் அதில் ஃபுல்லாக இந்தியன்ஸ். அதை தாண்டி பார்த்தா அமெரிக்காவில் ஆடுற 9 கிரிக்கெட் பிளேயர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா அமெரிக்காவில் இருக்கிற கேப்டன் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், அவர் வந்து பூம்ரா கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அமெரிக்கான்ற ஒரு சின்ன டீம் தானே, இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக அவங்க வேர்ல்டு கப்லையோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லையோ ஒன்றும் பண்ணதில்லையோ நம்ம யோசிக்க முடியாது. இந்தியனோட ரத்தம் அதில் ஓடுறதுனால எந்த நேரமே இந்தியாவுக்கு வந்து பெரிய ஆபத்து இல்லைனாலும் ஒரு ஆபத்துக்கான வாய்ப்புகளை அவங்க உண்டாக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பூம்ரா கிட்ட சேர்ந்து அவர் பிளான் பண்ணி ஆடி இருக்காங்க. அவரே ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, பூம்ரா எனக்கு வந்து ஒரு கனவு பிளேயர், ஆனால் அவருக்கு எதிராகவோ இல்லை அவருக்கு அந்த டீமுக்கு எதிராக நான் ஆடுன்னு எதிர்பார்க்கல. அதனால எனக்கு வந்து இந்த போட்டி வந்து மிக மிக ரொம்ப நான் ஆர்வமாக பார்க்குறேன்றாரு. அதனால இந்தியன்ஸோட ஒரு ஸ்டேஜில் இந்தியன்ஸ் வந்து எல்லா டீம்லையும் போயிட்டே தான் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, இங்கிலாண்டில் இருக்காங்க. ஸோ அடுத்த வர இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் பாதி பிளேயர்ஸ் வந்து இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஒரு இந்தியா ஆடல, 3 இந்தியா 4 இந்தியாவா பிரிஞ்சு எல்லா நாட்டிலையும் இந்தியன்கள் வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி. யாரா இருந்தா என்னங்க, ஆனா இந்தியா தான் கப் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஓகே, இந்த சிஎஸ்கே, தோனி இல்லைன்னா சிஎஸ்கே இல்லை, அதே மாதிரி இவர் இல்லைன்னா வேர்ல்டு கப்பே இல்லை.
யாரு நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். இவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் பர்டிகுலரா இந்த T20 கேம்ல இவர் என்ன மாதிரி செஞ்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் யாரு, இவர் வந்து இந்த T20ல ஆடவே இல்லை. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய கிங் கோலிங்க. ஸோ இந்த கிங் கோலி இல்லாத ஒரு வேர்ல்டு கப் நம்ம பார்க்க போறோம். அவருடைய ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கார்டில். ஸோ லிவி, இந்த விராட் கோலி, கிங் கோலி இல்லாத ஒரு டீம் இந்தியா ஆட போறாங்க. ஆனா கிங் கோலியுடைய ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு? கண்டிப்பா நம்ம கிங் கோலியை பத்தி மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம லாஸ்டா 2024ல கப்பு வின் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் இவரோட அந்த 76 ரன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் கடகடன் ரோஹித் சர்மா இவங்களாம் விக்கெட் விழுந்துட்டு இருக்கிற சமயத்துல எப்பவும் போல கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமா ஆடி இந்த 76 ரன்னை வந்து எடுத்து வந்து அன்னைக்கு மேட்சை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கோர் எடுத்தனால மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்காவை வந்து நம்ம கொஞ்சம் சேஸ் பண்ண முடியாத அளவு ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1292 ரன்னு. ஸோ இந்த ஒரு 12 வருஷத்துக்குள்ள யாருமே அடிக்கல. இப்போதைக்கு அவர் தான் வந்து லீடிங் ஸ்கோரா நம்ம பார்க்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட ஜாஸ்தியா 2000 ரன் வந்துருவார் போல லிபி. கண்டிப்பா இந்த வருஷம் அதுவும் முக்கியமா நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ சரியான ஃபார்ம்ல இருக்க நம்ம 50 ஓவர்ஸ் கேம்ல பாக்குறோம். பின்னி பயங்கரமா, அதாவது கிடைக்கிற மேட்ச் எல்லாமே வந்து பயங்கரமா ஸ்கோர் எடுத்துட்டு போறாரு. ஸோ அப்படி பாக்குறப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருந்தா இந்த 2000 தாண்டிருப்பார். பட் அவர் ரிட்டையர் ஆனனால, ஆனா இப்போ நம்ம சொல்ல முடியாது இந்த ஸ்கோரை பீட் பண்றதுக்கு இப்ப நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீம்ல வந்துட்டாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பயங்கரமான பேட்டிங் கொடுத்துட்டு இருக்குது ஒரு இது. ஸோ இந்த வருஷம் இந்த ரெக்கார்டை பீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஒரு சீசன், அதாவது அந்த 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 319. ஸோ அந்த 319ன்ற ஸ்கோரை வந்து கண்டிப்பா யாராவது பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த ரெக்கார்ட்ல வேற யாருமே இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏன்னா 15 ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஸோ வேற எந்த பிளேயருமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இவ்வளோ செஞ்சுரி, அதுவும் வேர்ல்டு கப்ல, ஒன்லி வேர்ல்டு கப்ல இவ்வளோ செஞ்சுரி. அதாவது இவரோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இவரோட இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த இந்தியன் டீமுக்கு கொடுத்தது தான் நம்ம இந்த ஸ்டாட்டிக்ஸ் வச்சு பார்க்க முடியும். ஏன்னா அந்த சிங்கிள் எடிஷன்ல பாத்தீங்கன்னா 6 மேட்ச் தான் ஆடி 319 ரன் எடுத்திருக்காரு. இதுல 450. ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் 2013ல பாத்தீங்கன்னா T20 வந்து யாருமே இப்போ மாதிரி ரெகுலரா ஆடுற கேம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே டெஸ்ட் 50 ஓவர்ஸ் ஆடிட்டு இந்த டைம்ல இவரு இந்த ரெக்கார்டு எடுத்தது வந்து ஒரு இதை நம்ம யாரும் மறக்கவே முடியாது. இவரையும் யாரும் மறக்க முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும்.